Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் என்ன பார்க்க போறோம்னா பூரிக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷான பூரி கிழங்கு மசால் ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசால் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கிழங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ இது ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷரில் தானாக ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா தோல் உரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை கொஞ்சம் எல்லாத்தையும் மசிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக மசிச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை உரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு உரலில் ஒரு துண்டு இஞ்சி 4-5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்கு. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாயும் நல்லா கீரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, 1 நிமிஷம் வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளியை மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. சின்ன தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. இது ஊற்றினோடனே திக்காயிரும். இதை கலந்தது உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்த உடனே சீக்கிரமாக திக்காயிரும் கிரேவி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோம்னா. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்தளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ பச்சை வாசனையெல்லாம் அடங்கி நம்ம உருளைக்கிழங்கு மசால் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.